ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 22 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கிளாஸ் முடிஞ்சதும் நான் சர்டிஃபிகேட்டு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ வினஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கிளாஸ் 22ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் மெஹந்தி எலிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், மத்தளம் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்படி இங்கே ஒரு கர்வ் கொடுத்துக்கிறீங்க அண்ட் கீழே இப்படி தான் இருக்கும், கரெக்டாக. அண்ட் இன்னொன்று பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ அகலம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த இடத்துல, ஓகேங்களா. நீளம் அகலம் எல்லாமே சேம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருந்தால் தான் உள்ளே வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும் டிசைன்ஸ்லாம் போட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக இப்படி ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. கீழேயும் சேம். உங்களுக்கு கொஞ்சம் வந்து கோணம் ஏன் அப்படி வராமல் கரெக்டாக வரும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து இப்படி சப்பையாக அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து இப்படி நம்ம ஒரு எலமெண்ட் போட்டு நம்ம இதுக்குள்ளே ஃபில் பண்ணி அங்கே ஷேட் பண்ணுவோம். அண்ட் கீழேயும் வந்து நீங்கள் இப்படி சப்பையாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசைன்ஸே போட முடியாது, நல்லாவே இருக்காது. ஸோ இந்த அளவுக்காவது இருக்கணும், அப்போ தான் நம்ம எலமெண்ட்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ண முடியும். அண்ட் மேலேயும் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ஓகேங்களா. அப்போ தான் இதுக்குள்ளே நம்ம இந்த எலமெண்ட் போடணும், அப்புறம் ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணவும் முடியும். ஸோ பாருங்கள், அகெயின் இப்படி ஒரு கர்வ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும். அண்ட் அகெயின் இதில் ஒரு லேயர் கொடுக்க போகிறீங்க. கீழேயும் சேம் இப்படி தான் கொடுக்க போகிறீங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம திக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் வந்து திக்காக இருந்தால் தான் அழகாக இருக்கும், ஓகேங்களா. அது இப்படி தான் இருக்க போகுது. அந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்குள்ளே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் டம்ஸ் போடலாம், பிக் ஹம்ஸ் போட்டு அகைன் ஒரு லேயர் போட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். என்னென்ன பண்ணலான்னு பாருங்கள். கட் ஒர்க் டிசைன் கூட பண்ணலாம். கட் ஒர்க் டிசைன் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து தின் அண்ட் திக் லைன்ஸ் அதுவும் போடலாம். கிரிட்ஸ் போடலாம். அண்ட் வந்து என்னென்னா திக் கர்வ்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணாலும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோனில் போட்டு பார்க்கலாமா இப்போது. பாருங்கள் எப்படி ஷேட் பண்ணணும். ரொம்ப டார்க்காக ஷேட் பண்ணிடுங்க, லைட்டாக தான் ஷேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஷேட் பண்ணிட்டு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுற்றி ஃபுல்லாக கூட நீங்கள் ஷேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஷார்ட் டம்ஸ் போடுறீங்க. இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணிடுங்க, ஓகேங்களா.
இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி வந்து போட்டுறீங்க, ஒரு ஹைலைட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கா? ஸோ அகைன் வந்து கட் ஒர்க் வச்சோ இல்லை திக் ஹவுஸ் வச்சோ ஒன்று பார்த்துடலாமா? ஓகேங்களா, ஸோ இது வந்து கட் ஒர்க், இது வந்து ஹம்ஸ் அண்ட் பிக் ஹம்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கட் ஒர்க். அடுத்து வந்து திக் ஹவுஸ் வச்சு போட்டு பார்க்கலாமா? இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து இப்படி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது, இந்த இடத்த இப்படி கொண்டு வந்துட்டிங்கனாலும் இது நல்லா இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதுவும் இல்லாமல் இப்படி கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா, இது வந்து திக் கர்வ்ஸ். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே நீங்கள் போடலாம். இன்னொன்று பாருங்கள், கீழே வந்து இப்படி கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்படியும் போடலாம். கீழே நீங்கள் கொண்டு வர்றதுனாலும் கொண்டு வரலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஸோ இது ஒரு எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் சொல்லிடுறேன்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மத்தளமும் வந்து ஒட்டுக்காக இருக்க மாதிரி இருந்தால் எப்படி போடுறதுன்னு தான். ஸோ சேம் தான். இப்படி போடுறீங்களா, பக்கத்துலேயே ஒன்று ஒட்டி இருக்குது அப்படிங்கிறப்போ பாதி மட்டும்தான் கொண்டு வர போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகேவா. பாருங்கள் இதை எப்படி என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னா பாதி தெரியுது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ப்ராடாக வந்து இப்படி தான் கொண்டு வரணும். கரெக்டாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி ஷார்ப்பாக கொண்டு வந்து சின்னதாக அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ பாதியிலேருந்து வருது அப்படின்னா சேம் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், இது மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ கோனில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். எப்படி ஷேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ திக்காக வந்து அப்படியே லைட்டாக போகிற மாதிரி. ஸோ 3D ஷேடிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் பார்க்கலாம். ஸோ லைட்டாக இப்படி ஒரு கோட் போட்டுக்கிறீங்க. எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி ஒரு லைட்டாக கோட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இப்படியே போகணும். தென் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி வந்துடணும். ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி போகுது. தென் இங்கேருந்து இந்த இடமும் வர்றப்போ இப்படி வந்துடுது. ஓகேங்களா.
இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துல ஒரு ஸ்வெல் கொடுக்குறீங்க. இந்த ஷேப் கொடுக்குறீங்க. நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஓவல் ஷேப் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரைட்டாக இப்படி லைட்டாக லைன்ஸ் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ கோனில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்க போகுது. வாங்க பெருசாக போட்டு உள்ளே வந்து எலமெண்ட்ஸ் ஃபில் பண்ணி பார்க்கலாம். உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஷார்ட் டர்ம்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் டர்ம்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகம்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் திக் லைன் அண்ட் தின்னாக லைன்ஸ் போடுறீங்க. இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் போடலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஷேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியும் போடலாம். மாசரத்தை வச்சு சேம் இது ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து மத்தளம் போட்டுக்கிறீங்களா. அகைன் இதுக்கு பக்கத்துலேயே ஒன்று போடுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாதஸ்வரம் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று இப்போ ரெண்டு மத்தளம் இருக்கும்போது 2 நாதஸ்வரம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கோனில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள்.
இதுக்குள்ளே நம்ம வந்து கிரிட் டிசைன் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா, புரிஞ்சுதா? சாரி, நெக்ஸ்ட் எலிமெண்ட் போயிடலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பக்கம் ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கிறீங்க, இந்த பக்கம் ஒரு ஓவல் ஷேப் போடுறீங்க, அண்ட் சென்டர் பாயிண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஓகேங்களா, ஓகே, இப்படி தான் போட போகிறோம். வாங்க கோனில் போட்டு பாருங்கள். இங்கேருந்து இப்படி முடிக்கிறீங்க அப்படின்னா சேம் அதுவும் அங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து கீழே, இன்னொன்று வந்து தள்ளி இருக்கப்போ லைட்டாக இங்கே மேலே அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, லைட்டாக கேர்வ் வரணும், ரொம்ப கேர்வ் இல்லை, லைட்டாக தெரியுதா? ஸோ நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி லைன்ஸ் போடல, இங்கே பாருங்கள், லைட்டாக இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்படி ஒரு ஓவல் ஷேப் போட்டுக்கிறீங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓவல் ஷேப். ஓகேங்களா? ஸோ இந்த துணி வந்து முடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். எப்படி அந்த கர்வ் எடுத்துகிட்டு போகிறேங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஷேப் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து ஸ்பைரல் தம்ஸ் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே போட்டு விட்ருங்க. கொஞ்சம் லைட்டாக போடுங்க, ரொம்ப டார்க்காக போட வேண்டாம். இடத்துல வந்து 2 லைன்ஸ் போட போகிறோம், கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும். இங்கே இருந்தீங்க, இங்கே இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸை வந்து லைட்டாக போட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஷார்ப்பாக. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி ஷார்ப்பாக இப்படி விட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே லைட்டாக ஷேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தென் அவுட்லைன் ஹைலைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதேமாரி சேம் அங்கே இன்னொன்று பார்த்துடலாமா?
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. நீ இந்த மாதிரியும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா. கலசம் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு லைன், சைட் லைன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. மேலே போட்ட மாதிரி கீழே. ஓகேங்களா. நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. இப்படி ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ். நம்ம வந்து பார்டர் டிசைன்ஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, இப்படி பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு ஸ்வஸ்டிக். ஸோ அந்த சிம்பிள் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா. தென் இங்கே ஃபுல்லாகவே வந்து லீவ்ஸ் இருக்க மாதிரி. இந்த மாதிரி லைட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஓகேங்களா. சுற்றி ஓகே கையில் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா. தென் இதுக்குள்ளெல்லாம் வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸில் நம்ம போடலாம். ஸோ டிசைன் போடலாம். கசகசன்னு இருக்க மாதிரி வேண்டாம், கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி போடுங்க. ஓகேங்களா. ஸோ தெரியணும் தெளிவாக நீங்கள் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அகலமாகவோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப சப்பையாக இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்கள் எந்த எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்ணாலும் அது கசகசன்னு தான் இருக்கும். ஓகேங்களா. கலசத்துலேயே வந்து என்னென்ன ஷேப் இருக்குங்கிறது பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று போட்டோம் இல்லையா, ஸோ அதோட ஷேப் பாருங்கள். இப்படி பார்த்தோமா. அண்ட் இன்னொன்று என்ன ஷேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து சின்னதாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு சுருள், இந்த இடத்துல ஒரு சுருள் போட்டு, ஸோ இந்த மாதிரி பானை ஷேப்பில், ஓகேங்களா. ஸோ இப்படியும் போடலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பாருங்கள், சும்மா நார்மலாகவே, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் போடலாம். ஸோ இப்படி வர்றப்போ உங்களுக்கு ஷேப்லாம் கரெக்டாக வந்துருச்சு, ஓகே. பட் இந்த மாதிரி வர்றப்போ ஒரு பக்கம் இப்படி அகலமாகவும் ஒரு பக்கம் சப்பையாகவும் ஸோ வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க ஓவல் ஷேப். அண்ட் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அகலம் வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நீளம் வேணும்னு பார்த்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறீங்க. அதை அப்படியே டச் பண்ணி கொண்டு போகிறீங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல இப்படி சுற்றி விட்டுறீங்க. ஸோ ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து நம்ம கோனில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நல்லா அந்த கேர்வ் வந்து இப்படி கொண்டு வாங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்துல இப்படி சொல்லி ஃப்ளாட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய், ஓகேங்களா. இதில் என்ன சிம்பிள் போடுறேன்னு பாருங்கள். நம்ம போன கிளாஸில் வந்து கணேஷியோட சிம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுதான் போட போகிறீங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. கீழே வந்து இந்த ஷேப் நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைனா கூட ஓகே தான், ஓகேங்களா. புரிஞ்சுதான் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் வந்து அக்னி குண்டம் எப்படி போடுறதுங்கிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேனால் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போடுறீங்க பாருங்கள், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக இங்கே போகிற மாதிரி
லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இப்படி இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா லைன்ஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இந்த லைனோட இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இந்தளவு கேப் இல்லாமல் லைட்டாக கேப்போட இப்படி ஒன்று போடுறீங்க. ஸோ அந்த லைன்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்னில் வந்து எப்படி லைன்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். செகண்ட் ஒன்னில் இப்படி இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்படி இருக்கணும். அடுத்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். சேம் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒரு 3 போடுறீங்க. ஓகேங்களா. புரியுதா? ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த தீ எரியிறது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக அப்படி கொடுத்துருங்க. ஸோ இப்படி தானே இருக்கும், எரியும். ஸோ இப்படி தான், ரொம்ப ஈஸி தான். நீங்களாக ஒரு ஷேப் கொடுத்துருங்க. எல்லாமே வந்து இப்படி இப்படி இப்படின்னே கொடுக்காம ஒன்று இப்படி கொடுக்குறீங்களா, இன்னொன்று வந்து இப்படி மேலே தள்ளி, ஒன்று சின்னதாக, ஒன்று பெருசாக. ஸோ அந்த மாதிரி கொடுங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா. இதுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கூட ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த வளைவு போட்டு இது கூட டாட் வைக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை ஃப்ளவர் போட்டோ இப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. பாருங்கள் கோனில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். லைட்டாக இப்படி போடுறீங்க. லைன்ஸ் போடுறீங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஜாயின் பண்ணி விடுறீங்க. அகைன் இதை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக ஒரு லைன் போடுறீங்க. அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி விடுறீங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுறீங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா? அண்ட் அகைன் சேம் சைட் லைன் போடுறீங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறப்ப அந்த டபுள் லைன்ஸ் மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ அகைன் போடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு அகலமாக ஒரு கர்வ் கொடுக்குறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு அகலமாக ஒரு டைமண்ட் ஷேப் கொடுக்குறீங்க. பாருங்கள். ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி கொடுத்துடாதீங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்படி கொடுக்குறீங்க. ஸ்ட்ரெயிட் லைன்.
ஓகேங்களா. தென் இங்கேருந்து கொடுக்குறீங்க. இந்த இடத்துல வந்து அந்த தீ. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே லைட்டாக ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் போடுறீங்க. லைட்டாக ஸோ இந்த ஷேப்லேயே கொண்டு வந்து லைட்டாக ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு ஷேட் பண்ணுறீங்க. அகைன் ரொம்ப திக்காக லைட்டாக. ஓகேங்களா. சாப்பிட்டா அழகாக இருக்கும். இந்த பிளேஸில் லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து கேப் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி. ஓகேங்களா. தென் வந்து இந்த இடத்த வந்து திக்காக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து லைட்டாக ஷேட், டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேட், அப்படி அங்கங்கே டார்க் அங்கங்கே லைட். ஸோ இப்படி இருக்கணும். ஓகேங்களா. இந்த இடம்லாம் வந்து தீ எரியுது அப்படிங்கிறதுக்காக இங்கே ஃபுல்லாக ஷேட் கொடுக்குறீங்க. அங்கங்கே இங்கே திக் அண்ட் டார்க், அங்கங்கே தெரியணும் அங்கங்கே தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். இது புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் நான் நிறையா வாட்டி கூட பென்சிலில் இல்லை பேனாலேயே போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கேப் எல்லாமே வந்து நல்லா தெரியணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரைடல் எலிமெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.